நம்ப நம்ப நம்மளுக்கு செழிப்பு வந்துடுங்க. யாரை நம்பணும்? தேவனை நம்பணும். ரொம்ப ஈஸியான வழி தான். ஒரு செழிப்பு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு செழிப்பு கொண்டு வரணும்னா என்ன பண்ணோன்னா, தேவனை நம்பிட்டே இருந்தால் போதும், செழிப்பு உள்ளே வந்துடும். ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம செழிப்பை உள்ளே கொண்டு வர முடியும், ஆசீர்வாதங்களை உள்ளே கொண்டு வர முடியும். இந்த வசனம் மூலமாக நம்ம தேவன் நம்மக்கிட்ட இதான் சொல்கிறாரு, நம்புங்க. தேவனை நீங்கள் நம்பணும். சரிங்களா? நம்மளுக்கு சில நேரம் நம்மளுடைய நம்பிக்கைகள் இல்லாமல் போயிடும். அது நிறைய தடவை நடக்கும் இல்லை? அப்போனா நம்ம நம்பிக்கைகளை ஏற்றி விட ட்ரை பண்ணணும். நம்ம நம்பிக்கைகள் சில நேரம் அடி வாங்கும், உடைந்து விடும். அந்த டைம்லலாம் நம்ம நம்பிக்கைகளை ஏற்றி விடணும். அதற்கு ஈஸியான வழி என்னது தெரியுமா? நம்ம நிறைய ஜெபம் பண்ணுவோம்ல, நிறைய மறந்துடுவோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த டைரி வச்சுருந்தீங்கன்னா டைரியில் எழுதுங்க, இல்லைனா நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. என்ன எழுதணும்? இன்றைக்கி நான் இந்த ப்ரேயர் பண்ணேன், இவ்வளோ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு என்னென்ன ப்ரேயர் பண்ணுறீங்களோ எழுதி வைங்க. அந்த ஜெபத்துக்கு, நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு பதில் வரும்ல, உடனே அதுக்கு டிக் அடித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு, இதெல்லாம் பதில் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு டிக்கு அடித்து வைங்க. அப்போ என்னைக்கு நம்பிக்கைகள் உடையுதோ, என்னைக்கு நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுதோ, அந்த நோட்டை எடுத்து பாருங்கள். ஐயோ, ஏசு இவ்வளோ செய்திருக்காரு, இனிமேலும் நடத்துவார், அந்த ஒரு எண்ணம் வந்துடும். நம்ம நம்பிக்கைகள் குறையாமல் பார்த்துக்கணும். ஏன் நம்பிக்கைகள் குறையாமல் பார்த்துக்கணுன்னா, நம்பிக்கையோடு இருந்தால் செழிப்பு வரும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய், அப்படி தான் வேத வசனம் சொல்லுது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்பிக்கைகள் குறையாமல் பார்த்துக்கோங்க. நம்பிக்கைகள் உடையும் போது, தேவன் எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, அன்னைக்கு அற்புதமாக என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு நம்ம எழுதி வச்ச நோட்டில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை குறையாமே பார்த்துக்கோங்க. 100%, 100% நம்மளுடைய நம்பிக்கைகள் குறையக்கூடாது. யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? தேவன் மேலே. அந்த நம்பிக்கையை குறையாமல் பார்த்துக்கோங்க. செழிப்பு வந்துடும். அவரை நம்ப 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 செழிப்பு உள்ளே வந்துகிட்டே இருக்கும், நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் முன்னேறிடுவீங்க. இதுதான் இந்த வசனம் சொல்லுது. நம்ம இந்த இயேசு மேலே உள்ள நம்பிக்கையை எடுத்துடக்கூடாது. எந்த காலத்துலேயும் நம்ம எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அப்படி நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளுடைய வளர்ச்சியை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க.